யுவன் சாரும் விஷ்ணு சாரும் சேர்ந்தா அது ஒரு மேஜிக்கல் காம்பினேஷன் தான். நான் காலேஜ் படிக்கும்போது உங்கள் கேசட்ஸ் அவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன். நான் ஒரிஜினல் கேசட் தான் வாங்குவேன். எனக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்த ரெண்டே பழக்கம் வந்து ஒன்று சினிமா பார்க்குறது, இன்னொன்று கேசட் வாங்கி பாட்டு கேட்குறது. நமக்கு வேற இதெல்லாம் கிடையாது, காலேஜ் டைம்ல இருந்தே கிடையாது அது. ஸோ காசை சேர்த்து வைக்கிறது எல்லாமே சினிமா பார்க்குறதுக்கும் பாட்டு கேட்குறது மட்டும்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. குறும்பு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ரீமிக்ஸ் கல்ச்சரை கொண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் சாங் நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன மாதிரி அறிந்தும் அறியாமலும் பாட்டு வந்து இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுனது. உங்களுடைய எல்லா படங்களும் அந்த மாதிரி. உங்களோட எல்லா படத்தையும் நான் பார்த்துருக்கேன் சார். தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். பாஞ்சா உட்பட போய் பார்த்துருக்கேன். அது நீங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு காரணத்தினால போய் பார்த்தேன். ஒரு பயங்கரமான ஒரு ஃபிலிம் மேக்கர் விஷ்ணு சார். அவருடைய அந்த கலர் சென்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரியை கொண்டு போகிறது, மியூசிக்காக இருக்கட்டும், அது ஒரு புது ஃபீலில் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ரொமான்டிக் ஒரு ட்ராமா, அதுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு புதுசு மாதிரி நாங்களும் அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் சார். அண்ட் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது கூட பார்த்தேன், அதித்திட்ட கூட கேட்டுட்டு இருந்தேன், சார் எல்லாரையும் பாராட்டுறாரா திட்டுறாரா? யூ ஐ வில் கில் யூ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பாதி இங்கிலீஷில் வேற இருந்துச்சு சார், கொஞ்சம் புரியல வேற எனக்கு. அந்த எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது உங்களுடைய படங்கள்லையும் இருக்கு.